என் பெயர் நிலா. எனக்கு 26 வயது. கிரேட்டர் நொய்டாவில் ஒரு அழகான அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறேன். என் கணவர் கௌதம் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறார். தணிக்கை பணிக்காக அவர் அடிக்கடி மாதக்கணக்கில் வெவ்வேறு நகரங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கும். எங்களுக்கு 2 வயதில் ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறது. வீட்டில் மாமனார் மாமியார் இருந்தாலும் அவர்கள் தற்போது ஆன்மீக பயணமாக காசிக்கு சென்றிருக்கிறார்கள். பண வசதி, வசதியான வாழ்க்கை என எல்லாம் இருந்தாலும் கௌதமின் பிரிவும் தனிமையும் அவ்வப்போது என்னை வாட்டும். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. கடந்த மாதம் ஒரு நாள் காலை என் அம்மாவிடமிருந்து போன் வந்தது. நிலா, நம்ம ஜீவாவுக்கு காசியாபாத்தில் ஒரு முக்கியமான தேர்வு இருக்கிறது. உனக்கு சிரமம் இல்லை என்றால் ஒரு வாரம் உன் வீட்டிலேயே தங்கி அந்த தேர்வை எழுதலாமா என்று கேட்கிறான் என்றார் அம்மா. எனக்கு மகிழ்ச்சியில் தலைக்கால் புரியவில்லை. இதில் என்னம்மா சங்கடம்? அவன் தாராளமாக வரட்டும் என்றேன். தனிமையில் வாடிக்கொண்டிருந்த எனக்கு சொந்த ஊர்க்காரர், அதுவும் சிறு வயது நண்பன் வருவது பெரிய ஆறுதலாக தெரிந்தது. ஜீவாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் இருவரும் திருநெல்வேலியில் ஒரே பள்ளியில் படித்தோம். எங்கள் அப்பாக்களும் நெருங்கிய நண்பர்கள். ஜீவாவும் நானும் அந்தந்த வீடுகளுக்கு ஒரே பிள்ளைகள்தான் என்பதால் அண்ணன் தங்கை போல பழகினோம். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு நான் கல்லூரியில் சேர்ந்தேன். அவன் பிடெக் படிக்க சென்னை சென்று விட்டான். அதற்கு பிறகு எனக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. திருமணத்திற்கு பிறகு அவனை ஒரே ஒரு முறைதான் பார்த்திருக்கிறேன். இப்போதுதான் அவன் முதல் முறையாக என் வீட்டிற்கு வருகிறான். மறுநாள் காலை கதவு தட்டும் சத்தம் கேட்டு ஓடி சென்று திறந்தேன். வாசலில் கம்பீரமாக நின்றிருந்தான் ஜீவா. என்னை பார்த்ததும் உற்சாகத்தில் அவன் என்னை கட்டி கொண்டான். ஜீவா, நீ என்னடா இவ்வளவு உயரமா வளர்ந்து விட்டாய்? ஆனால் உன் குறும்புத்தனம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை என்று சிரித்தேன். அவன் என் மகளை தூக்கி கொஞ்சினான். ஆச்சரியம் என்னவென்றால், என் மகள் யாரிடமும் சீக்கிரம் பழக மாட்டாள். ஆனால் ஜீவாவிடம் முதல் சந்திப்பிலேயே ஒட்டி கொண்டாள். இரவு 9 மணி இருக்கும். நாங்கள் இருவரும் இரவு உணவை முடித்துவிட்டு பேசிக் கொண்டிருந்தோம். ஜீவா, நீ என் பெட்ரூம்லே படுத்துக்கொள். அறை ரொம்ப பெரியதுதான். அப்படியே நம் பள்ளி காலத்து நினைவுகளை பேசலாம் என்றேன். அவனும் சம்மதித்தான். பெரிய கட்டிலின் ஒரு ஓரத்தில் நான், நடுவில் என் மகள், மற்றொரு ஓரத்தில் ஜீவா படுத்துக்கொண்டோம். கொஞ்ச நேரம் அவன் என் மகளுடன் விளையாடினான். பிறகு அவள் தூங்கியதும் பழைய நண்பர்கள் யார் யார் எங்கே இருக்கிறார்கள் என்ற அரட்டை தொடர்ந்தது. நேரம் நள்ளிரவை தாண்டியது. மெல்ல ஜீவாவுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. நான் அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு மங்கலான இரவு விளக்கை போட்டேன். அந்த மெல்லிய வெளிச்சத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஜீவாவை பார்க்கும்போது அவன் முகம் மிக அழகாக தெரிந்தது. அவனது அந்த வசீகரமான முற்றம், மெல்லிய உதடுகள், ஏதோ ஒன்று என்னை மெல்ல நிலைகுலைய செய்தது. என் மகளை மெதுவாக ஓரமாக நகர்த்திவிட்டு ஜீவாவின் அருகில் சென்று படுத்தேன். அறியாமலேயே என் கைகள் அவன் தலைமுடியை கோதத் தொடங்கின. அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அசையவில்லை. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என் விரல்கள் மெல்ல அவன் கன்னங்களை தொட்டு அவனது மார்பு பகுதிக்கு சென்றன. ஒரு இனம் புரியாத உணர்வு என்னை ஆட்கொண்டது. ஆழ்ந்த அமைதியில் அந்த அறையில் என் மூச்சுக்காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. ஜீவாவின் மார்பில் விளையாடி கொண்டிருந்த என் கைகள் மெல்லே கீழ் நோக்கி நகரத் தொடங்கின. சட்டென்று என் கையை பற்றினான் ஜீவா. நிலா, அப்படியே செய், ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். நான் திடுக்கிட்டு சிரித்தேன். அட பாவி, நீ தூங்குகிறாய் என்று நினைத்தேன். நீ என்னவென்றால் ரசித்து கொண்டிருக்கிறாயா? தூங்கதான் முயன்றேன். ஆனால் உன் தொடுதல் என்னை உறங்க விடவில்லை என்றான் அவன் குறும்பாக. அவன் முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது. நான் சிரித்து கொண்டே கேட்டேன், ஏன் ஜீவா இவ்வளவு வெட்கப்படுகிறாய்? சிறு வயதில் நாம் டாக்டர் நோயாளி விளையாட்டு விளையாடும் போது ஒருவரை ஒருவர் சோதித்துக் கொள்வோமே, அப்போதெல்லாம் உனக்கு வெட்கம் வரவில்லையே? அப்போது நான் சிறுவன் நிலா என்று இழுத்தான். சரி, இப்போது என்ன மாறிவிட்டது? இப்போதும் நாம் நண்பர்கள் தானே? என் கையை விடு, நான் பார்க்க வேண்டும் நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் என்றேன். அவன் கையை எடுக்க என் கைகள் மெல்ல அவன் உடலின் கீழ்ப்பகுதியை நோக்கி நகர்ந்தன. ஒரு நிமிடம் என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. நிஜமாகவே ஜீவா இப்போது அந்த சிறுவன் அல்ல. அவன் ஒரு முழுமையான ஆடவனாக வளர்ந்து நிற்பதை உணர்ந்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஜீவா, நீ நிஜமாகவே பெரியவனாகிவிட்டாய் என்று வியந்தேன். அவன் மெல்ல புன்னகைத்து, நீயும் தான் நிலா, முன்பை விட இப்போது தேவதை போல மிக அழகாக மாறிவிட்டாய் என்றான். அவன் கண்கள் என் மேனியை மேயத் தொடங்கின. உனக்கு காதலி யாராவது இருக்கிறார்களா என்று அவன் காதோரம் ரகசியமாக கேட்டேன். இல்லை என்று
அவன் தலையாட்டினான். அப்படியானால் உனக்கு எல்லாவற்றையும் நானேதான் கற்றுத்தர வேண்டும் போலிருக்கிறது என்று கூறி அவன் காது மடல்களை வருடினேன். பல நாட்களாக கணவனை பிரிந்திருந்த என் உடலில் ஆசை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. ஜீவாவின் வெட்கம் மெல்ல மறையத் தொடங்கியது. அவன் என் மேனியின் மென்மையை ரசிக்க ஆரம்பித்தான். நிலா, உன்னை பார்ப்பதற்கு சினிமா ஹீரோயின் போலவே இருக்கிறாய் என்று அவன் புகழ்ந்தபோது என் உணர்ச்சிகள் அணை கடந்தன. இனி வெட்கப்பட ஒன்றுமில்லை ஜீவா, வா இந்த இரவை நமதாக்கிக் கொள்வோம் என்று கூறி அவனை என் வசப்படுத்தினேன். அந்த இரவு நீண்டது. இருவரது உடல்களும் வியர்வையில் நனைந்தன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பேரின்பத்தை நான் அனுபவித்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் களைப்பில் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி நிலைகுலைந்து படுத்திருந்தோம். நிலா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுகத்தை நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை என்றான் ஜீவா மூச்சிரைக்க. நான் சிரித்துக்கொண்டே அவன் நெற்றியில் முத்தமிட்டேன். இந்த வாரம் முழுவதும் நீ இங்கேதான் இருக்க போகிறாய், கவலைப்படாதே. ஜீவா தங்கியிருந்த அந்த 4 நாட்களும் என் வாழ்க்கையில் பொற்காலமாக அமைந்தன. கௌதம் இல்லாத அந்த தனிமையை ஜீவா தன் அன்பால் நிரப்பினான். அவன் ஊருக்கு கிளம்பும் போது அந்த நினைவுகளை மட்டும் என் இதயத்தில் சுமந்து கொண்டு அவனுக்கு விடை கொடுத்தேன். அந்த 4 நாட்களும் ஒரு கனவு போல மின்னல் வேகத்தில் மறைந்தன. ஜீவாவுக்கும் எனக்கும் இடையிலான அந்த நெருக்கம் வெறும் உடல் சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நான் இழந்திருந்த ஒரு மன நிம்மதியையும் உற்சாகத்தையும் கொடுத்திருந்தது. ஜீவா ஊருக்கு கிளம்ப வேண்டிய கடைசி நாள் வந்தது. வழக்கமாக அதிகாலையிலேயே துள்ளி எழும் நான் அன்று எழவே மனமில்லாமல் ஜீவாவின் அணைப்பிலேயே கிடக்க விரும்பினேன். அவன் மெல்ல என் தோளை தட்டி, நிலா, கிளம்ப நேரமாகிவிட்டது என்றான். அவனது குரலில் ஒரு விதமான கனத்த உணர்வு இருப்பதை என்னால் உணர முடிந்தது. காஃபி போட்டு கொடுத்துவிட்டு அவனது பெட்டிகளை அடுக்கி வைத்தேன். அப்போது எங்களுக்குள் பெரிய பேச்சுகள் இல்லை. ஆனால் எங்கள் கண்கள் பல விஷயங்களை பேசிக்கொண்டன. அவன் வாசற்படிக்கு வந்தபோது என் மகளை தூக்கி உச்சி முகர்ந்தான். உன் மகளை பார்த்தால் உன் சிறுவயது ஞாபகம்தான் வருகிறது நிலா. அவளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றான். நான் அவன் அருகில் சென்று அவனது சட்டையை சரி செய்வது போல நெருங்கி நின்றேன். ஜீவா, இந்த 4 நாட்களை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். இது தப்பா சரியா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தனிமையில் நீ எனக்கு கிடைத்த மாபெரும் ஆறுதல் என்று தழுதழுத்தேன். ஜீவா என் கைகளை பிடித்து, நிலா, எதற்கும் வருத்தப்படாதே. நாம் மீண்டும் சந்திப்போம். நம்முடைய இந்த அழகான ரகசியம் நமக்குள் மட்டுமே இருக்கட்டும் என்று கூறி விடை பெற்றான். அவன் சென்ற பிறகு அந்த வீடே விரிச்சோடி போனது போல இருந்தது. ஆனால் என் மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு இருந்தது. சில மணி நேரங்களில் கௌதம் போன் செய்தார். நிலா, தணிக்கை வேலைகள் முடிந்துவிட்டன. இன்னும் 2 நாட்களில் நான் வீடு திரும்புகிறேன் என்றார் உற்சாகமாக. நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். ஆம், என் வாழ்க்கை மீண்டும் அதன் பழைய பாதைக்கு திரும்ப போகிறது. ஆனால் என் இதயத்தின் ஒரு மூலையில் ஜீவா விதைத்து சென்ற அந்த வசந்தகால நினைவுகள் என்றும் பசுமையாக இருக்கும். ஜீவா சென்று 2 நாட்கள் ஆகிவிட்டன. வீடு அமைதியாக இருந்தாலும் என் மனதுக்குள் ஒரு பெரிய போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. அந்த 4 நாட்களில் நினைவுகள் நிழலாடி கொண்டே இருந்தன. சரியாக அன்று மாலை கௌதம் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். கதவை திறந்ததும் கௌதம் என்னை கட்டி பிடித்து கொண்டார். நிலா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்று கூறி அவர் கொண்டு வந்திருந்த பரிசுகளை கொடுத்தார். வழக்கமாக அவர் வரும்போது நான் காட்டும் அதே உற்சாகத்தை இப்போதும் காட்ட முயன்றேன். ஆனால் என் உள்ளுணர்வு என்னை தடுத்தது. ஜீவாவுடன் நான் பகிர்ந்து கொண்ட அந்த நெருக்கமான தருணங்கள் என் கண்களுக்குள் வந்து போயின. அன்று இரவு கௌதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஜீவா வந்திருந்தானமே, அப்பா சொன்னார். அவன் எப்படி இருக்கிறான், உனக்கு துணையா இருந்தானா என்று யதார்த்தமாக கேட்டார். அவர் கேட்கும் கேள்வியில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தெரிந்தாலும் என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது போலிருந்தது. நன்றாக இருக்கிறான், ஊர் கதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்று தடுமாற்றத்துடன் பதிலளித்தேன். மறுநாள் காலை நான் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. என் வாட்ஸ்அப் ஜீவாவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதில், நிலா, உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. நேற்று நான் உனக்கு கொடுத்த ஒரு மோதிரத்தை உன் தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன். அது நம் நினைவாக உன்னிடமே இருக்கட்டும் என்று இருந்தது. நான் அதிர்ந்து போனேன். கௌதம் இப்போதுதான் குளிக்க சென்று இருக்கிறார். அவர் வருவதற்குள் அதை எடுக்க வேண்டும். பதற்றத்துடன் பெட்ரூமிற்கு ஓடினேன். தலையணையை தூக்கிய போது அங்கே ஒரு சிறிய வைர மோதிரம் மின்னிக் கொண்டிருந்தது. அதை கையில் எடுத்த தருணம் கௌதம் குளித்துவிட்டு வெளியே வந்தார். என்ன நிலா, அங்கே என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். என் கைக்குள் அந்த மோதிரத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். என் முகம் வெளுத்து போனதை அவர் கவனித்து விட்டார். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய், உடம்பு எதுவும் சரியில்லையா என்று என் நெற்றியை தொட்டு பார்த்தார்.
அவரது அன்பான அந்த தொடுதல் எனக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் ஜீவாவின் மீதான அந்த ஈர்ப்பு, மறுபக்கம் பல வருடங்களாக என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் கௌதமின் நேர்மையான அன்பு. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த மோதிரத்தை மறைக்கப் போகிறேனா அல்லது கௌதமிடம் உண்மையை சொல்ல போகிறேனா? கௌதமின் கைகள் என் நெற்றியை தடவிய போது என் கைக்குள் இருந்த அந்த மோதிரம் என் உள்ளங்கையை அழுத்தியது. அந்த வலி என் மனசாட்சியை துளைப்பது போலிருந்தது. ஒன்றுமில்லை கௌதம், ஏதோ ஒரு பூச்சி கடித்தது போல இருந்தது, அதான் தேடினேன் என்று மழுப்பினேன். என் குரலில் இருந்த நடுக்கத்தை அவர் கவனிக்கவில்லை என்பது என் அதிர்ஷ்டம். அவர் உடைமாற்ற சென்றதும் வேக வேகமாக பீரோவின் ஆழத்தில் இருந்த ஒரு சிறிய பெட்டிக்குள் அந்த மோதிரத்தை போட்டு பூட்டினேன். ஆனால் அந்த மோதிரத்தை மறைத்தது போல என் நினைவுகளை மறைக்க முடியவில்லை. ஜீவா அனுப்பிய அந்த ஒரு மெசேஜ் என் நிம்மதியை குலைத்து விட்டது. அவன் ஏன் இப்படி செய்தான்? இது அன்பா அல்லது என்னை சிக்கலில் மாட்டிவிடும் விளையாட்டா? அன்று மதியம் கௌதம் அலுவலகம் சென்றிருந்த சமயம் என் போன் ஒலித்தது. திரையில் ஜீவா என்று மின்னியது. எடுக்கலாமா வேண்டாமா என்று தயங்கி பின் எடுத்து பேசினேன். ஏன் ஜீவா இப்படி செய்தாய்? அந்த மோதிரம் கௌதம் கண்ணில் பட்டிருந்தால் என் கதி என்னவாயிருக்கும் தெரியுமா என்று படபடத்தேன். மறுமுனையில் ஜீவா சிரித்தான். நிலா, பதற்றப்படாதே. அது உனக்கு நான் கொடுத்த அன்பு பரிசு. நீ அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னும் ஒரு விஷயம், அடுத்த வாரம் எனக்கு மீண்டும் ஒரு வேலை விஷயமாக அங்கே வரவேண்டி இருக்கும். இந்த முறை ஒரு ஹோட்டலில் தங்கலாம் என்று இருக்கிறேன். நீ அங்கே வர முடியுமா? அவன் கேட்ட கேள்வி என்னை உறைய வைத்தது. இது தவறு என்று என் மூளை எச்சரித்தாலும் என் மனம் மீண்டும் அந்த சுகத்தை நாடியது. அன்று மாலை கௌதம் வீட்டிற்கு வந்தபோது அவர் கையில் ஒரு காகிதம் இருந்தது. நிலா, இன்று கிளீனிங் செய்யும் போது பெட்ரூமில் இருந்த ரசீது கிடைத்தது. இது ஏதோ ஒரு நகைக்கடை ரசீது போல இருக்கிறது. நீ ஏதும் வாங்கினாயா என்று கேட்டார். என் இதயம் நின்றது போலிருந்தது. ஜீவா அந்த மோதிரத்தை வைக்கும் போது அந்த ரசீதை அங்கேயே விட்டு சென்றிருக்கிறான். அது வந்து என் தோழி ரம்யா கொடுத்தது. அவள் ஏதோ நகை வாங்கினாலாம். என்னிடம் காட்டிவிட்டு அப்படியே விட்டு சென்று விட்டாள் என்று மீண்டும் ஒரு பொய்யை சொன்னேன். கௌதம் என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார். அவர் பார்வையில் முன் எப்போதும் இல்லாத ஒரு கூர்மை இருந்தது. நிலா, நீ என்னிடம் எதையாவது மறைக்கிறாயா? உனது நடத்தை கடந்த 2 நாட்களாக ஒரு மாதிரியாக இருக்கிறது என்றார் மிக அமைதியாக. இப்போது நான் என்ன செய்வது? ஜீவா மீண்டும் வரப்போகிறார். ஒரு புறம் அவனது அழைப்பு எனக்குள் சிலிர்ப்பை ஏற்படுத்தினாலும் கௌதமின் சந்தேகம் என் கழுத்தை சுற்றும் கயிறாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. 2 ஆண்களுக்கு இடையே 2 விதமான உணர்வுகளுக்கு இடையே நான் சிக்கிக்கொண்டேன். ஜீவாவை சந்திக்க சென்றால் என் குடும்ப வாழ்க்கை என்னவாகும்? ஆனால் அவனை சந்திக்காமல் இருக்கவும் என் மனதுக்கு தெம்பில்லை. கௌதமின் அந்த நேரடியான கேள்வி என்னை நிலைகுலைய செய்தது. எதுவும் இல்லை கௌதம், உங்களுக்கு ஏன் அப்படி தோன்றுகிறது என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து நழுவினேன். ஆனால் அன்று இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. ஒரு பக்கம் கௌதமின் அமைதி என்னை அச்சுறுத்தியது, மறுபக்கம் ஜீவாவின் அழைப்பு என்னை வதைத்தது. அடுத்த வாரம் வந்தது. ஜீவா சொன்னது போலவே காசியாபாத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் அறை எடுத்திருப்பதாக எனக்கு தகவல் அனுப்பினான். நிலா, உனக்காக காத்திருக்கிறேன், ஒரு முறை மட்டும் வந்துவிடு என்ற அவன் மெசேஜ் என் கட்டுப்பாட்டை உடைத்தது. கௌதமிடம் என் தோழி ரம்யாவை பார்க்க செல்கிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு என் மகளை பக்கத்து வீட்டு தோழியிடம் விட்டுவிட்டு ஹோட்டலை நோக்கி புறப்பட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. இது தவறு என்று தெரிந்தும் அந்த 4 நாட்கள் கொடுத்த அந்த உணர்வுக்கு நான் அடிமையாகி இருந்தேன். ஹோட்டல் அறையின் கதவை தட்டினேன். ஜீவா புன்னகையுடன் கதவை திறந்தான். வருவாய் என்று எனக்கு தெரியும் நிலா என்று கூறி என்னை உள்ளே இழுத்து அணைத்து கொண்டான். பல நாட்களாக தேங்கி இருந்த அந்த தாகம் மீண்டும் எங்களுக்கிடையே பற்றி கொண்டது. சில மணி நேரங்கள் உலகையே மறந்திருந்தோம். ஜீவா என்னை புகழ்ச்சியால் நனைத்தான். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நிலா. நாம் ஏன் நிரந்தரமாக ஒன்றாக இருக்கக்கூடாது என்று அவன் கேட்டபோது நான் அதிர்ந்து போனேன். அது எப்படி முடியும் ஜீவா? எனக்கு கணவன், குழந்தை இருக்கிறது என்றேன் பதற்றமாக. மாலையில் அவனிடம் விடைபெற்று கொண்டு அவசரமாக வீட்டிற்கு திரும்பினேன். எப்படியோ யாருக்கும் தெரியாமல் சமாளித்து விட்டோம் என்ற நிம்மதியுடன் கதவை திறந்தேன். உள்ளே கௌதம் சோபாவில் அமர்ந்திருந்தார். அவர் கையில் எனது போன் இருந்தது. நான் அவசரத்தில் போனை வீட்டிலேயே விட்டு சென்றிருந்தேன். அவர் நிமிர்ந்து என்னை பார்த்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. ரம்யாவை பார்க்க போகிறேன் என்று சொன்னாய் அல்லவா? ரம்யா அரை மணி நேரத்திற்கு முன்னால் உன்னை பார்க்க இங்கே வந்திருந்தாள் நிலா என்றார் கராரான குரலில். நான் சிலையாக உறைந்து நின்றேன். அது மட்டுமல்ல, உன் போனுக்கு ஜீவாவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது நிலா. உன்னுடன் கழித்த இந்த மதியம் என் வாழ்நாளில் சிறந்தது என்று எழுதியிருக்கிறான். இப்போது சொல், நீ எங்கே சென்றாய்? கௌதமின் குரல் இடி போல முழங்கியது. நான் கட்டியிருந்த பொய்க்கோட்டை அப்படியே சரிந்து விழுந்தது. இப்போது என் முன் 2 வழிகள் மட்டுமே இருந்தன. ஒன்று, உண்மையை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பது, அல்லது ஜீவா சொன்னது போல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவனுடன் செல்வது. கௌதமின் கையில் இருந்த என் போன், அதில் ஒளிர்ந்து கொண்டிருந்த ஜீவாவின் மெசேஜ் அனைத்தும் என் உலகத்தை ஒரு நொடியில் இருளாக்கின.
உண்மையை மறைக்க இனி எந்த வழியும் இல்லை. கௌதம், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று தழுதழுத்த குரலில் ஆரம்பித்தேன். இன்னும் என்ன பொய் சொல்ல போகிறாய் நிலா என்று கௌதம் ஆவேசமாக கத்தினார். என் நம்பிக்கையை சிதைத்து விட்டாய். உனக்காக நான் உழைத்த உழைப்பு, உன் மீது நான் வைத்த அன்பு எல்லாவற்றையும் ஒரு அந்நியனுக்காக அடகு வைத்து விட்டாயே. அவரது ஒவ்வொரு சொல்லும் என்னை சவுக்கால் அடிப்பது போல் இருந்தது. என் மௌனமே நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்கு சாட்சியாக அமைந்தது. அவர் தனது சட்டையை மாட்டிக்கொண்டு, இனி உன்னுடன் ஒரே கூரையின் கீழ் என்னால் இருக்க முடியாது, மகளை நான் அழைத்து செல்கிறேன் என்று கூறி என் மகளை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். தனிமையில் விடப்பட்ட நான் ஆதரவற்றவளாக உணர்ந்தேன். இப்போது எனக்கு இருக்கும் ஒரே புகலிடம் ஜீவா மட்டும்தான் என்று நினைத்து உடனே அவனுக்கு போன் செய்தேன். ஜீவா, கௌதமுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. அவர் என்னை விட்டு போய்விட்டார். இனி நீதான் என்னை பார்த்து கொள்ள வேண்டும். நான் உன்னிடமே வந்து விடுகிறேன் என்று அழுதேன். மறுமுனையில் நீண்ட மௌனம். பிறகு ஜீவா பேசினான். நிலா, நீ என்ன சொல்கிறாய்? நான் உன்னை சந்தித்தது வெறும் பொழுதுபோக்கிற்காகத்தான். என் வீட்டில் எனக்கு திருமணம் நிச்சயம் செய்திருக்கிறார்கள். உன்னை போன்ற ஒரு திருமணமான பெண்ணை நான் எப்படி என் வீட்டிற்கு அழைத்து வர முடியும்? இதோடு எல்லாவற்றையும் மறந்துவிடு என்று கூறி இணைப்பை துண்டித்தான். என் காலடியில் இருந்த பூமி நழுவியது போலிருந்தது. யாருக்காக என் குடும்பத்தை, கணவனை, மானத்தை இழந்தேனோ அதே ஜீவா என்னை ஒரு கருவேப்பிலையைப் போல தூக்கி எறிந்து விட்டான். அவனுக்கு நான் ஒரு தேவையற்ற சுமையாக தெரிந்து விட்டேன். மங்கலான அந்த அறையில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். என் கணவரின் நேர்மையான அன்பு ஒரு புறம், ஜீவாவின் பொய்யான மோகம் மறுபுறம். இடையில் நான் இழந்தது என் கௌரவத்தையும் வாழ்க்கையையும். நான் அப்படியே முடங்கிவிடவில்லை. என் மகளுக்காகவும் இழந்த என் வாழ்க்கைக்காகவும் மீண்டும் ஒரு முறை போராட துணிந்தேன். கௌதம் எங்கே சென்றிருப்பார்? என் மாமனார் மாமியார் இன்னும் ஊரிலிருந்து வரவில்லை. அவர் கண்டிப்பாக தனது நண்பர் வீட்டிற்கு தான் சென்றிருப்பார். மழை பெய்ய தொடங்கியது. அந்த இரவில் கௌதமை தேடி நான் வீட்டை விட்டு புறப்பட்டேன். அவரிடம் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது உண்மையான அன்பின் மதிப்பை உணர்த்த வேண்டும். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் என் உள்ளுக்குள் அதைவிட பெரிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஜீவாவின் துரோகம் என் நெஞ்சில் ஈட்டியால் குத்தியது போல இருந்தது. யாருக்காக எல்லாவற்றையும் இழந்தேனோ அவன் என்னை நடுத்தருவில் நிறுத்திவிட்டான். நனைந்த உடலோடும் உடைந்த மனதோடும் கௌதமின் நெருங்கிய நண்பர் ரவியின் வீட்டிற்கு சென்றேன். அங்கே கௌதமின் கார் நின்றிருந்தது. என் இதயம் துடிக்க கதவை தட்டினேன். ரவி கதவை திறந்தான். என் கோலத்தை பார்த்ததும் அவன் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. நிலா, நீ இங்கே ஏன் வந்தாய்? கௌதம் யாரிடமும் பேசும் நிலையில் இல்லை என்றான் ரவி தனிந்த குரலில். அவரிடம் ஒரு முறை பேச வேண்டும் ரவி, தயவு செய்து வழிவிடு என்று அழுது கொண்டே உள்ளே நுழைந்தேன். உள்ளே அறைக்குள் கௌதம் கட்டிலில் அமர்ந்திருந்தார். என் மகள் அழுது அழுது ஓய்ந்து அவர் மடியில் உறங்கி கொண்டிருந்தாள். என் மகளை பார்த்ததும் என் மார்பு விம்மியது. நான் செய்த ஒரு தவறால் அந்த பிஞ்சு குழந்தைக்கு தாய் இல்லாத நிலை வந்துவிடுமோ என்று பயந்தேன். நான் அவர் காலடியில் விழுந்து கதறினேன். கௌதம், என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு பெரிய தப்பு செய்துவிட்டேன். அந்த ஜீவா என்னை ஏமாற்றி விட்டான். எனக்கு நீங்கள் தான் முக்கியம் என்று இப்போது புரிகிறது. கௌதம் என்னை நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் கோபத்தை விட ஏமாற்றத்தின் வலியே அதிகமாக இருந்தது. நிலா, மன்னிப்பு என்பது தொலைந்து போன பொருளை திரும்ப தருவது அல்ல. அது நம்பிக்கையை பொறுத்தது. ஜீவா ஏமாற்றியதால் நீ என்னிடம் வரவில்லை. அவன் உன்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீ இன்று இங்கே வந்திருக்க மாட்டாய் இல்லையா? அவர் கேட்ட அந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. அதுதான் கசப்பான உண்மை. கௌதம் எழுந்து நின்று என் கையில் இருந்த வீட்டின் சாவியை வாங்கினார். நீ இப்போது வீட்டுக்கு செல் நிலா. மகளை இப்போதைக்கு நான் பார்த்து கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த துரோகம் தான் நினைவுக்கு வருகிறது என்றார் உறுதியான குரலில். அவர் என்னை துரத்தவில்லை. ஆனால் அவர் காட்டிய அந்த அந்நிய தன்மை மரணத்தை விட கொடியதாக இருந்தது. நான் மலையில் நனைந்தபடியே மீண்டும் எங்கள் வீட்டிற்கு திரும்பினேன். வீடு இப்போது ஒரு கல்லறையைப் போல இருந்தது. ஜீவாவுடன் நான் சிரித்து பேசிய அந்த அறைகள் இப்போது என்னை பார்த்து எள்ளி நகையாடின. பீரோவை திறந்து அந்த வைர மோதிரத்தை எடுத்தேன். ஜீவாவின் ஞாபகமாக இருந்த அந்த மோதிரத்தை ஜன்னல் வழியே தூக்கி எறிந்தேன். தவறான ஒரு பாதையில் தேடிய சுகம் என் வாழ்நாள் நிம்மதியையே பறித்துவிட்டது. என் போனை எடுத்து ஜீவாவின் நம்பரை நிரந்தரமாக பிளாக் செய்தேன். வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. மினுமினுக்கும் எல்லாம் தங்கம் அல்ல. அதே போல வசீகரிக்கும் எல்லா உணர்ச்சிகளும் காதல் அல்ல. நாட்கள் நகர்ந்தன. காலம்தான் சிறந்த மருந்து என்பார்கள். ஆனால் நிலாவிற்கு அது ஒவ்வொரு நொடியும் பாரமாக இருந்தது. கௌதம் பிரிந்து சென்று 1 மாதம் ஆகிவிட்டது. மகள் இல்லாமல் அந்த வீடு அவளை விழுங்க பார்த்தது. நிலா இனி அழுது கொண்டே இருப்பதில் பயனில்லை என்று உணர்ந்தாள். அவள் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்து விட்டாள். ஆனால் அதிலேயே முடங்கி போக அவள் விரும்பவில்லை. முதலில் தனது பலவீனமான மனதை மாற்றிக்கொள்ள முடிவெடுத்தாள். பீரோவில் இருந்த பழைய நினைவுகளை தூக்கி எறிந்தாள். வீட்டில் சும்மா இருப்பதுதான் தேவையற்ற சிந்தனைகளை கொண்டு வருகிறது என்று உணர்ந்து திருமணத்துக்கு முன்பு அவள் முடித்திருந்த பட்டப்படிப்பை பயன்படுத்தி வேலை தேட ஆரம்பித்தாள்.
ஒரு நாள் காலை நிலா ஒரு நேர்காணலுக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது பூங்காவில் கௌதம் தனது மகளுடன் விளையாடி கொண்டிருப்பதை கண்டாள். தூரத்தில் இருந்து மகளை பார்த்ததும் அவளுக்கு கண்கள் பனித்தன. மெல்ல அவர்கள் அருகில் சென்றாள். நிலாவை பார்த்ததும் கௌதமின் முகம் மாறியது. ஆனால் அவர் பழையபடி ஆவேசப்படவில்லை. அப்பா, அம்மா என்று குழந்தை ஓடி வந்து நிலாவை கட்டி கொண்டது. நிலா குழந்தையை வாரி அணைத்து கொண்டாள். கௌதம் அமைதியாக நின்றிருந்தார். எப்படி இருக்கிறாய் நிலா என்று முதல் முறையாக கௌதம் கனிவுடன் கேட்டார். நான் ஒரு வேலையில் சேர்ந்து விட்டேன் கௌதம். என் வாழ்க்கையை நானே செதுக்க தொடங்கிவிட்டேன். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. நான் ஒரு தவறான முடிவை எடுத்தவள், ஆனால் ஒரு மோசமான பெண் அல்ல என்பதை எனக்கு நானே நிரூபிக்க விரும்புகிறேன் என்றாள் நிலா நிமிர்ந்த பார்வையுடன். நிலாவின் இந்த முதிர்ச்சியான பேச்சு கௌதமை ஆச்சரியப்படுத்தியது. அவரிடமிருந்த கோபம் இப்போது மெல்ல கரைந்து ஒரு விதமான மரியாதை பிறந்தது. மனுஷங்க தப்பு பண்றது இயல்புதான் நிலா. ஆனா அந்த தப்பையே நினைச்சுக்கிட்டே இருக்காம திருத்திக்கிட்டே முன்னேறதுதான் பெரிய விஷயம். உன் மாற்றத்தை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு என்றார் கௌதம். நமக்கு இன்னும் விவாகரத்து ஆகவில்லை, ஆனால் நாம் மீண்டும் சேர வேண்டும் என்றால் உன் மீது எனக்கு இருந்த அதே பழைய நம்பிக்கை மீண்டும் வர வேண்டும். அதற்கு இன்னும் காலம் தேவைப்படலாம். அதுவரை நாம் நண்பர்களாக மகளுக்காக சந்திக்கலாமா என்று கௌதம் ஒரு கையை நீட்டினார். நிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இது ஒரு பெரிய வெற்றி. இழந்த உறவை மீட்க ஒரு சிறு ஜன்னல் திறக்கப்பட்டிருக்கிறது. நிலா கௌதமின் கையை பற்றி கொண்டாள். இந்த முறை அவளது பிடியில் காமம் இல்லை, ஒரு உண்மையான உணர்வின் மதிப்பும் உறுதியும் இருந்தது. ஜீவா போன்றவர்கள் காட்டிய போலி வெளிச்சத்தை விட கௌதமின் நிதானமான இந்த அன்பு எவ்வளவு மேலானது என்பதை அவள் இப்போது முழுமையாக உணர்ந்தாள். இருண்ட மேகங்கள் கலைந்து நிலாவின் வாழ்வில் மெல்ல நிலவொளி படர தொடங்கியது. இந்த கதையின் நோக்கம் யாரையும் புண்படுத்துவது அல்ல, வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க உங்கள் ஆதரவை கொடுங்கள். மறந்து விடாமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.